10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சாணக்கியாவின் குரு சேனல் சார்பில் மாதங்களில் மார்கழி நிகழ்ச்சி ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் 3 நாட்கள் நடந்தது. இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மடத்தின் ஜீயர் ஸ்ரீ 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 சடகோப ராமானுஜ சுவாமிகள் தொடங்கி வைத்தார். மாதங்களில் மார்கழி மாதம்னு நம்ம ரங்கராஜ பாண்டிய சுவாமி அவர்கள் இன்றைக்கி, ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஆரம்பித்ததிலிருந்து ஆண்டாள் நாச்சியார் தனக்கு யார் யாரை வேணுமோ இங்கே வரவழைச்சு அவள் நடத்தின்னு இருக்கா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை. நம்ம எல்லோரும் அவளுடைய தாயோட குழந்தைகள் தானே. இது எல்லாராலையும் முடியாது. ஒரு போன வாரம் சின்னஜியார் இருந்தார். இந்த வாரம் நம்ம ரங்கராஜ பாண்டே சார் மாதங்களில் மார்கழி மாதம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். எதுக்காக? நம்ம எல்லாரும் க்ஷமமாக இருக்கணும், கூடியிருந்து குளிர்ந்தவர் ரொம்ப வாயின்னு எல்லாரும் க்ஷமமாக இருக்கணுங்கிறதுக்காக ரங்கராஜ பாண்டே சார் இன்றைக்கி இந்த ஒரு பெரிய ஒரு 3 நாள் காரியக்கிரமத்தை நிர்வகிச்சுட்டுருக்கார். முதல் நாள் பாட்டு கச்சேரி. இப்போ கொஞ்ச நாளையில் குழந்தைகள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுவா. நாளைக்கும் நாளானைக்கும் சொற்பொழிவுகள் நடக்கும். நம்ம எல்லாரும் இங்கே வந்திருந்து நம்ம இந்த உலகத்துக்கே அப்பா அம்மாவான ஆண்டாள் ரங்கமனாரை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியன் பகவத் ராமானுஜரையும் மணவாள மாமனையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கணும்னு சொல்லி, ஏன்னா மார்கழி மாதத்தில் திருப்பாவை சேவிக்கணும். நம்ம இந்த ஊரில் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆண்டாள் ஓடி விளையாடின பூமி இது. அந்த பூமியில் பிறந்து தாயாருக்காக ஓடோடி சென்னையிலேருந்து இங்கேயே இருந்தவர் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ரங்கராஜ பாண்டியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் இங்கேயே இருந்து தாயார்கிட்டே வளர்ந்தவர் தான் அவர். ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியக்கிரமத்தை நிர்வகிச்சுட்டு இருக்கார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான்னு எந்த குறையும் இல்லாமல் இருப்பதற்கும் ஆண்டாள் ரங்கமனாரை பிரார்த்தனை செய்து கொண்டு, அதேபோல் நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியரான உலகத்துக்கே ஆச்சாரியரான பகவத் ராமானுஜரையும் மணவாள மாமனிகளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு மங்களாசாசனம் செய்கிறோம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. நம்ம இந்து மக்களையும் இந்து கடவுள்களையும் ரொம்ப இழிவாக பேசின்னு இருக்கா. அதெல்லாம் தைரியமாக எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு சேனல் சாணக்கியா சேனல். ரங்கராஜ பாண்டே அவர்கள் ஒன்றிதான். அவர் பல்லாண்டு இதேபோல் இந்து சனாதன தர்மத்தை காக்க வேண்டுமா என்று பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கும் மங்களாசாசனம் பண்ணுறோம். வர 29ஆம் தேதி அன்றைக்கி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் அடுத்து மறுபடியும் திருப்பாவை முற்றோதல் நடக்க இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இனிமேல் இது மாதிரி அடிக்கடி இங்கே ஆண்டாள் நாச்சியார் தாயார் நடத்திப்பா அவருடைய ஒரு அவளுடைய ஒரு என்ன சொல்லுவா, அவளுக்கு வேண்டியதெல்லாம் தாயார் நடத்திப்பா. ஏன்னா அடிக்கடி எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறா தாயார். இப்போ நம்ம எல்லோரும் குழந்தைகள் இல்லையா, நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கா. தாயார் நடத்திப்பா. உங்கள் எல்லாருக்கும் மங்களாசாசனம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. நிகழ்ச்சியின் முதலாவது நாளான டிசம்பர் 20ஆம் தேதி பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத்தின் இன்னிசை கச்சேரி நடந்தது. 2வது நாள் ஆன்மீக சொற்பொழிவாளர் DA ஜோசப்பின் சொற்பொழிவு நடந்தது. 3வது நாள் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் தலைமையில் சிறப்பு பக்தி பட்டிமன்றம் கோலாகலமாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடந்த நிகழ்ச்சியில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையை குழந்தைகள் பக்தி பரவசத்துடன் பாடினர். 3வது நாள் நிகழ்ச்சியில் ஜோகோ நிறுவனத்தின் CEO ஸ்ரீதர் வேம்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கௌரவித்தார். நாள் என்று இந்த அருமையான நல்ல நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு பாண்டே என்னை கூப்பிட்டு வரவேற்றதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. 2 நாள் முன்னாடி வர சொன்னார். அங்கே சென்னையில் இருந்தேன். இன்றைக்கி தான் வர முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வந்திருக்கிறது ரொம்ப நிகழ்ச்சி. இந்த மாதிரி இந்த
புதுசாக இதை தொடங்கியிருக்கோன்னு சொன்னார். இந்த மார்கழி இது சிறப்பாக வருடம் நடக்கணும். இதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம எல்லா கிராமங்கள்லையும் இன்றைக்கி தான் நான் வந்து பொருளாதாரமே எதுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி தர்மங்கள்லாம் செய்யணுங்கிறதுக்கு தான். நான் எதுக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடக்கணும். அதுக்கு தான் சாஃப்ட்வேர், அதுக்கு தான் தொழில், அதுக்கு தான் தொழில்நுட்பம் எல்லாமே. இதெல்லாம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை, பணத்துக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் ஆண்டாள் பக்தர்கள் மட்டுமல்லாது ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் பெருந்திரளாக பங்கேற்றனர்.